வந்து ரொம்ப தின்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடர், ஆலோவேரா ஜெல், ஆனியன் ஜூஸ் இது வந்து ஹேர் பேக் மாதிரி போடும்போது உங்களுக்கு ஹேர் தின்னிங் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, எக்கு கர்டு இது வந்து ஹேர் பேக்காக போடலாம். இல்லைன்னா எக் ஒயிட் வித் ஆலிவ் ஆயில் போடும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், கர்டு, ஆலோவேரா ஜெல் இது வந்து ஹேர் பேக் மாதிரி போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். ஹேர் வந்து எனக்கு வந்து க்ரோத்தே ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை கோகோனட் மில்கில் அரைச்சி நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயை வந்து ரெகுலராக நமக்கு ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறோம். ஹேர் ஆயில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வேப்ப எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் 2 நாள் மெடிக்கேட்டட் ஆயில் வச்சு நீங்கள் வந்து ஹெட் பாத் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்.